ராதிகாவனும் வணக்கம். சென்னை கடற்கரையிலிருந்து செல்லக்கூடிய புறநகர் ரயில் சேவையில் பராமரிப்பு பணி காரணமாக பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது பராமரிப்பு பணிகள் முடிந்து நாளை முதல் வழக்கம் போல ரயில் சேவை தொடங்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பணிகள் முடிவுற்று வருகின்ற 5ஆம் தேதி என்றுதான் தொடங்கப்படும் என்று ஏற்கனவே ரயில்வே நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் 2 நாட்கள் முன்னதாக பணிகள்லாம் முடிவுற்ற காரணத்தால் பயணிகளுடைய சிரமத்தை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே இந்த புறநகர் ரயில் சேவை வழக்கம் போல செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது அதில் பயணம் செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு மத்தியில் வரவேற்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது. ஏனென்றால் இந்த புறநகர் ரயில் சேவை பொறுத்தவரையில் தினம்தோறும் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் திருமால்பூர் மார்க்கமாக வழியாக செல்லக்கூடிய ரயில்களில் ஆயிரக்கணக்கான பயணிகள் தினந்தோறும் பயணம் செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த வழித்தடத்திலிருந்து சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக காஞ்சிபுரம் திருமால்பூர் வரை இயக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தான் கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி அன்று எழும்பூரில் இருக்கக்கூடிய நடைமேடை 10 மற்றும் 11 பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட தொடங்கியது. அதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய புறநகர் ரயில் சேவைகள்லாம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மாற்று வழியில், அதாவது எக்ஸ்பிரஸ் ரயில் செல்லக்கூடிய வழியில் புறநகர் ரயில் செல்ற காரணத்தால் அவ்வப்போது நிறுத்தப்பட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாமதம் ஏற்படக்கூடிய நிலை உருவானது. இதனால் அதில் தினந்தோறும் பயணிக்கக்கூடிய, குறிப்பாக அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரி மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் என அனைவரும் அவதியடைந்தார்கள். மாற்று ஏற்பாடாக ஏற்கனவே அரசு தரப்பில் பேருந்து போக்குவரத்து எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் கூட ரயில் போக்குவரத்து நம்பிய லட்சக்கணக்கான பயணிகள் தினந்தோறும் பயணம் செய்து வரக்கூடிய காரணத்தால் மிகப்பெரிய அளவிலான சிரமம் ஏற்பட்டது. ஏனென்றால் எழும்பூருக்கு முன்பாக சேத்பட்டில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக ரயில் அப்படி நிற்பது, அதே போன்று எழும்பூருக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பார்க் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக நிற்பது என தொடர்ச்சியாக தாமதமாக சென்று வந்த நிலையில் இப்போது இந்த பணிகளாம் முடிவுடன் என பயணிகள் மிகவும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் இந்த தற்காலிக சிரமம் ஏற்பட்ட நிலையில் வருகின்ற 5ஆம் தேதி வரை இருக்கும். அதுக்கு பிறகு பணிகளாம் முடிவுற்று வழக்கம் போல புறநகர் ரயில் சேவை இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 2 நாட்களுக்கு முன்னதாக நாளை முதல் மீண்டும் புறநகர் ரயில் சேவை என்பது வழக்கம் போல இயங்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். 40 நாட்களுக்கு மேலாக இந்த பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது அனைத்து பராமரிப்பு பணிகள் முடிவுற்ற காரணத்தால் நாளை முதல் வழக்கம் போல சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய புறநகர் ரயில் சேவையில் வழக்கம் போல இதற்கு முன்பிருந்த அதே நேரத்தின் அடிப்படையில் இயக்கப்படும் என்றும், இதனால் பயணிகள் அடைந்து வந்த சிரமம் தற்போது நீங்க இருக்கக்கூடிய காரணத்தால் தினந்தோறும் ரயிலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள்.